ஆரம்பமாகின்றது கல்விச்சரம் தோப்படு சிவதர்சன ராகனர்கள் வணக்கம். வாருங்கள் ஆரம்பிப்போம். இனிய உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமூனர்களுக்கும் பாமூறவர்களுக்கும். இது பொதுவறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 586 இணைந்திருக்கிறோம். வழமை போலவே ஆகாஷ் லைட் மூலம் கேள்விகள் தயாராக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இணைகின்ற பட்சத்தில் நாங்கள் உற்சாகமாக கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். எல்லோரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி உங்கள் பெயர்களை பொறித்து எல்லோருமே தயார் நிலையில் இருந்தால் நாங்கள் நிகழ்வுகளோடு கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். தயாராகிவிட்டு நானும் திரியை மாற்றிக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம். நேற்று இதுல செய்து கொண்டிருந்த போது எங்களுடைய ஆகாஷ் லைட்ல கொஞ்சம் சிக்கல் எனக்கு கொடுத்தது. சில வேலை அது என்னுடைய இணைய சிக்கலா இல்ல 2-3 எங்களுக்கு அது சிக்கலா தான் வருது. அதுதான் அப்ப செய்த உடனே கேள்விகள் தாறுமாறா அங்க போய் இங்க போய் கொஞ்சம் நேரம் சிக்கல் இருந்தது. அதான் தெரியல. இப்போ பிரார்த்தனைகளோடுதான் பாப்போம். செல்வியாக எப்படி போச்சு? இரவு தான் இவர் போட்டிருப்பார். யாரு செய்து வேலைக்கு வச்சுட்டா ஓகே. நான் நேற்று கடைசி கேள்வி இல்ல செல்வியாக்கா நேற்று தான் போட்டார். அவருக்கு எப்படி என்று கேட்கிறேன். நானும் மாடி செய்து வச்சுட்டு போயிட்டு அப்புறம் வந்து அண்டையை செய்து வச்சுட்டு போயிட்டு அண்டையை செய்ய கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி செய்து ஏதோ பிள்ளைண்டு பிறகுது என்னன்னு தெரியும். முந்தி மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் சில வேலை அப்டேட்டுகளை மாத்து என்ன புதுசுகள் அடிக்கடி மாறுறதானே. கேள்விகள் நிறைவேறைக்கும் குழப்பம் இல்லாமல் இருந்தா சரி. நல்லது என் நினைப்போம். நாட்டுக்கு நல்லது. வீட்டுக்கும் நாட்டுக்கும். இப்பொழுது சரி, இன்று 11/11/2025 அது ஒரு சிறப்பான தேதியாகத்தான் இருக்கிறது. பிரித்தானியாவிலே நேரம் 11:21 சுவிட்சர்லாந்திலே 12:28 இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 586. பலர் இணைந்திருக்கிறீர்கள். 7 பேர் இணைந்து ரெடியாக இருப்பதா சொல்லுகிறது. பார்ப்போம். யாராவது இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். சிவமணிய காமணிஞ்சிருக்கிறார். சரோஜினி சோதராஜா, ஜெயமலா ஜெயம், செல்வி நித்யானந்தன், ஜியானாடேசன், ஸ்பிரிட் வாத்மினி கமலாந்தன், வாணிமோகன் இணைந்திருப்பேன் நினைக்கிறேன். அது இல்ல காட்டில பின்னால் முன்னால அப்பதே காட்டினது இப்ப காட்டெல்லாம் நினைஞ்சிருக்கு. ஆமாம், அது ஆக்கள் இணைய சில விழாது மேல போய் மற்ற. சரி, எல்லோரையும் அன்பாய் உற்சாகமாக அழைத்தபடி 12:22 இப்பொழுது நேரம். எல்லோரும் ரெடி என்றா நாங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் பேர் போட்டாச்சு தானே? சரி, நாங்களும் நீண்ட நேரம் மௌனம் காக்க கூடாது. அமைதி காத்து கொண்டிருக்கிறது. சரி, பார்ப்போம். எல்லோரும் தயாராக இருந்தால் நாங்கள் கேள்விகளோடு நினைவினையெல்லாம் இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 586 இணைந்திருக்கிறோம். வழமை போலதான் எல்லாமே எல்லோருக்குமே தெரிந்த வழிகள் தான், பழகிய இடங்கள் தான். சரி, சொல்லுங்கள். நாங்க அப்படி என்றால் கேள்விகளோடு போவா? சரி,
எல்லோருமே தயார் நிலையில் இருப்பதால் நாங்கள் கேள்விகளோடு இணைகிறோம். இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வர இருக்கிறது, பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். உலகின் பாதுகாப்பான சுற்றுலா தலங்கள், இதிலே முதலிடத்தில் இம்முறை ஒரு நாடு பதிவாகி இருக்கிறது, கனடா, சுவிஸ், பிரான்ஸ். உலகின் பாதுகாப்பான சுற்றுலா தலங்களில் இம்முறை முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. இங்கு சில சுற்றுலா தலங்கள் முதலிடத்தில் இருக்கிறது, பார்ப்போம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை 5 தந்திருக்கிறீர்கள். சுவிட்சர்லாந்து என்பது சரியான பதிலாக இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான கேள்வி, 2வது கேள்வி வருகிறது, திரையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக வரிச்சுமையால் வேறு நாடுகளுக்கு செல்லும் இளைஞர்கள், அது எந்த நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு செல்லுகிறார்கள்? அதிக வரிச்சுமையா பிரான்ஸ், பிரித்தானியா அல்லது ஜெர்மன் நாட்டிலேயவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதாக தகவல்கள் குறிப்பிடுகிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். பிரித்தானியா என்று 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 3வது கேள்வி. பரவு மோசமான வைரஸ் மற்றும் காய்ச்சல், இது எந்த நாடு? ஒரு மோசமான வைரஸ், அது சார்ந்த காய்ச்சல் அமெரிக்கா, ரஷ்யா அல்லது கனடா தேசத்திலே பரவிக் கொண்டிருக்கிறதோ? 3 வினாடிகள் உங்களுக்காக. விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். கனடா என்பது சரியான பதில். எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள்? 3 பேர் தந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி வருகிறது திரையில். நாட்டை சூறையாடிய பங் வாங் புயல், நாட்டை சூறையாடிய பங் வாங் புயல் உச்சரிப்பு நானும் சிக்கிக்கொள்ளும். பங் வாங் புயல் சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ். சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ். பங் வாங் புயல் எந்த நாட்டிலே என்று பார்த்துக் கொள்ளலாம். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது பிலிப்பைன்ஸ் என்பது சரியான பதில். உங்களுக்கான 5வது கேள்வி. இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தற்போது, அது எந்த நாட்டில்? இருவருக்கு மரண தண்டனை கட்டார், ஓமான், சவுதி அரேபியா. கட்டார், ஓமான் அல்லது சவுதி அரேபியா நாட்டிலே இடம்பெற்ற சம்பவம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது சவுதி அரேபியா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி வருகிறது. இதோ 6வது கேள்வி. இதற்கான காரணம் ஒரு தாக்குதல் திட்டமாக இருக்கிறது. அது எதன் மீதான தாக்குதல்? எதன் மீதான தாக்குதல் திட்டத்தினால் இவர்களுக்கு மரண தண்டனை? வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள் அல்லது விமான தளங்கள் மீதான ஒரு தாக்குதல் திட்டம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர். வழிபாட்டு தலங்கள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 7வது கேள்வி உங்களுக்கானது. அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் இடம்பெற்றது நாடு. அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தாய்வான், சீனா, ஜப்பான். தாய்வான், சீனா, ஜப்பான். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 தந்திருக்கிறார்கள். ஜப்பான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது கேள்வி. இராணுவத்தை கலங்கடித்த மர்ம பொதி ஒன்று, அது எந்த நாட்டு இராணுவத்தை கலங்கடித்த அதாவது இராணுவத்தை கலங்கடித்த மர்ம பொதி, அது மரணப்பொதியில மர்மம். ரஷ்யா, அமெரிக்கா, போர்த்துகல். ரஷ்யா, அமெரிக்கா அல்லது போர்த்துகல் இராணுவத்தை கலங்கடித்ததாம். அது எங்கே என்று பார்த்துக் கொள்ளலாம். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அமெரிக்க நாட்டு இராணுவத்தை. அடுத்து 9வது கேள்வி. ஐரோப்பிய ஆணையம் அறிவித்த விரைவு புகையிரத திட்டம், அது மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது? ஐரோப்பிய ஆணையம் தற்போது அறிவித்த ஒரு புகையிரத திட்டம் மணிக்கு 200 கிலோமீட்டர், 250 அல்லது 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய புகையிரத திட்டம். அது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 250 மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு திட்டத்தை இவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். 10வது கேள்வி உங்களுக்கானது. உலகின் எத்தனை நாடுகள் அணு ஆயுதம் வைத்துள்ளன? அணு ஆயுத சோதனை அடிக்கடி நாடுகள் நடத்தி கொண்டிருக்கும். அதில் உலகில் எத்தனை நாடுகள் இந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது? 8, 9 அல்லது 10 நாடுகள் வைத்திருக்கிறது. உலகிலேயே வல்லரசுகளாக இருக்கின்ற அந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்கிற நாடுகள் மொத்தமாக 9 என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 10 கேள்விகள் நிறைவாக இருக்கிறது. முதற்கட்டத்திலே பார்ப்போம். அந்த விடைகளை தந்தவர்கள் ஒழுங்கிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் 716 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும், தியானா அடிசன் அவர்கள் 572 புள்ளிகளோடு 2வது இடத்தில், சிவமணி அக்கா 524 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், கலைவாணி அவர்கள் 510 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். பார்ப்போம். அடுத்து 11வது கேள்விக்கு போகலாம். மற்றவர்களும் உற்சாகமாக விளையாடிக் கொள்ளுங்கள்.
எந்த 8 நாடுகளும் மொத்தம் எத்தனைக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது? 9 நாடுகள் சொல்லும். ஆனா அந்த 8 நாடுகள் வச்சிருக்கின்றதுல மொத்தம் இவ்வளவு அணு ஆயுதங்களை இவர்கள் வைத்திருக்கிறார். 1000, 1500 இல்லது 2000 மொத்தமாக எல்லா நாடுகளையும் சேர்த்தா மொத்தமாக இவர்கள் வைத்திருக்கும் அணு ஆயுதங்களின் தொகை 2000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறதாம். வித்தியாசமான அணு ஆயுதங்கள் அவை போடப்பட்டால் எவ்வளவு தாக்கங்கள் என்று இருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 2000 என்று வாழ்த்துக்கள். 12வது கேள்வி, முதல் அணுகுண்டு சோதனையை எந்த நாடு நடாத்தியது? இந்த 9 நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இதுல முதல் அணுகுண்டு சோதனையை ஜப்பான், ரஷ்யா அல்லது அமெரிக்கா நடத்தியது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த காலத்திலேயே எப்ப அது சோதனை நடத்தப்பட்டது? சோதனை அமெரிக்கா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறது. அமெரிக்க நாடுதான் முதல் முறையாக அணு ஆயுத சோதனையை நடத்தியது. 13வது கேள்வி, சீனா தன்னுடைய முதல் அணுகுண்டு சோதனையை நடத்திய ஆண்டு எதுவாக இருக்கிறது? சீனா 1960, 63, 64 60, 63 அல்லது 64ஆம் ஆண்டு சீனா முதலான அணு ஆயுத சோதனையை நடத்தி இருந்தது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 1964ஆம் ஆண்டு சீனா நடத்தி இருந்தது. 14வது கேள்வி உங்களுக்கானது. இந்தியா எந்த ஆண்டு நடாத்தியது? இந்தியாவோட அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறது. அப்போ அது சோதனையை நடாத்தியது 70, 74, 76. கொஞ்சம் என்னுடைய பிறந்த தினம் இருக்கு. 1970, 74, 76. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்து கொள்ளலாம். 1974ஆம் ஆண்டு இந்தியா தன்னுடைய அணுகுண்டு சோதனையை முதல் முறையாக நடத்தியது. 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி உங்களுக்கானது. இந்தியா உலகின் எத்தனையாவது அணு ஆயுத சக்தியாக விளங்குகிறது? இந்தியா உலகத்திலேயே எத்தனையாவது அணு ஆயுத சக்தி? 6, 7, 8. இந்த 9 நாடுகள் வரிசைப்படுத்தினால் அதுல இந்தியா இருக்கும் இடம் எத்தனையாவதாக இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 தந்திருக்கிறீர்கள். 6ஆம் இடத்தில் இந்தியா இருக்கிறது. 16வது கேள்வி, விமான போக்குவரத்துகள் ரத்தாகி இருக்கிறது. இது 2, 3 நாள் இந்த வாரமே இந்த செய்தி போய்கொண்டு. விமான போக்குவரத்து ரத்தாகி இருப்பது கனடா, துருக்கி, அமெரிக்கா. கனடா அல்லது துருக்கி அல்லது அமெரிக்க நாட்டிலே விமான போக்குவரத்து ரத்தாகி இருக்கிறது. சரியான பதிலை 4 தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். 17வது கேள்வி, நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள் மொத்தம் எத்தனையாக இருக்கிறது? நான் நேற்று சொன்னது இப்ப 2 நாட்களுக்கு முன்னர். நான் நேற்று கேள்வி எடுத்திருந்தேன். அதுக்கு முதல் நாள் இப்ப 2 நாட்களுக்கு முன்னர் 1000, 1200 அல்லது 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 18வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. பாதுகாப்பு குறைவாக உணர்கின்ற மக்கள், அது எந்த நாட்டு மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பு குறைவாக இருப்பதாக உணர்கிறார்கள்? ஜெர்மனி, பிரான்ஸ் அல்லது சுவிஸ்? ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ். சில நாடுகளே பாதுகாப்புக்காக கூட பணங்களை கூடுதலாக ஒதுக்குவது இருக்கு, அக்கறைப்படுவது. ஜெர்மனி என்பது சரியான பதில். 4 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி, முதல் முறையாக விண்வெளிக்கு பூனையை அனுப்பிய நாடு? எலியை கேள்விப்பட்டிருக்கிறோம். எலியை அனுப்பினது குரங்கு மூணது போல. முதல் முறையாக விண்வெளிக்கு பூனையை அனுப்பிய நாடு பிரித்தானியா, பிரான்ஸ் அல்லது இஸ்ரேல் நாடு? பிரித்தானியா, பிரான்ஸ், இஸ்ரேல். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பிரான்ஸ் நாடுதான் முதல் முறையாக பூனையை அனுப்பியது என்று சொல்லப்படுகிறது. 20வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. 2ஆம் கட்டத்தின் நிறைவான கேள்வி, எந்த ஆண்டில் பிரான்ஸ் நாடு பூனையை விண்வெளிக்கு அனுப்பியது? இந்த ஆண்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 1965, 64, 63. 65, 64, 63. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை தந்தவர்கள் 5 1963ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். இப்போது நாங்கள் ஈடபோட்டை அவதானித்தபடி செல்லலாம். ஜெயா நடேசன் அவர்கள் 1025 புள்ளிகளோடு இடம் மாறி முதலிடத்திலும், 1004 புள்ளிகளோடு கலைவாணி மோகன் அவர்கள் 2வது இடத்தில், செல்வி நித்யானந்தன் அவர்கள் 948 புள்ளிகளோடு 3வது இடத்தில், பத்மினி கமலாந்தன் உள் நுழைந்திருக்கிற 4வது இடத்தில் 768 புள்ளிகளோடு. வாழ்த்துக்கள். இன்னும் உற்சாகமாக விளையாடிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான 21வது கேள்வி, மில்லியனர் எண்ணிக்கையில் கடும் வீழ்ச்சி.
மில்லியனர், அவர்கள் மில்லியன்களுக்கான சொத்துக்களையோ பணத்தையோ வச்சிருப்பவர்கள். இவர்களுடைய எண்ணிக்கை இப்ப குறைஞ்சு வருகிறது. அது பிரான்சில், டென்மார்க்கில் அல்லது பிரித்தானியா. இது முதலும் சில கேள்விகள் இப்படி இணைத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறி போகிறார்கள் என்று. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேரும் தந்திருக்கிறார்கள். பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 22வது கேள்வி உங்களுக்கானது. இலங்கைக்கான நினைவு தபால்களை ஒரு நாடு வெளியிட்டிருக்கிறது. அது எந்த நாடு? இலங்கைக்கான நினைவு தபால்களை வெளியிட்டது கட்டார், இந்தியா, சவுதி அரேபியா. கட்டார், இந்தியா அல்லது சவுதி அரேபிய நாடு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 சவுதி அரேபியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 23வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய சிலந்தி வலை, அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எல்லை, 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் மிகப்பெரிய சிலந்தி வலை, அது அல்பானியா ஈக்குவடோர், அல்பானியா கிரேக்கம் அல்லது கிரேக்கம் துருக்கி. எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் இந்த மிக நீளமான சிலந்தி வலை, மிக பெருசு, நீளம் என்பதை விட மிக பெரிது. 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அல்பானியா மற்றும் கிரேக்க நாட்டினுடைய எல்லை என்பது சரியான பதில். 24வது கேள்வி. அதுல நிறைய சிலந்தி இருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் 8 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த சம்பவம் இடம்பெற்றது நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில் அல்லது ஜப்பானில். அது ஏன் இந்த செய்தி என்ற இதை தொடர்ந்து வர்ற செய்தி, தொடர்ந்து இப்படியான இறப்புகள் கூடுகிறது. 8 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த சம்பவம் இடம்பெற்ற நாடு. சரியான பதிலை 6 பேர் தந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்வி 25. நாடு முழுவதும் நீரில் மூழ்கி இறந்தவர்கள், அதாவது 2023 கடைசியும் 2024ஆம் ஆண்டின் பகுதியிலுமே மொத்தமாக பார்த்தால் நீரில் மூழ்கி இறந்தவர்கள் 350, 357, 390 நீரில் மூழ்கி மட்டும் இறந்திருக்கிறார்கள். அந்த அவதான குறைவுகள் 357 என்பது சரியான பதில். 7 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 26வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஒரே நாளில் பல விமானங்கள் ரத்து, அது எந்த நாடு? ஒரே நாளிலே பல விமானங்கள் அங்கு ரத்து செய்யப்பட்டது ரஷ்யா, அமெரிக்கா, கனடா. அதே கேள்விதான் வந்ததா அல்லது மாறி வந்ததா? சரி பார்ப்போம். இது சரியான பதில். அது அமெரிக்கா தான் முதலில் இணைக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இடையில ஒரு குழப்பம் வந்தது. 27வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. கார் தயாரிப்பாளர்களுக்கு சலுகைகள், அது எந்த நாட்டில்? கார் தயாரிப்பாளர்களுக்கு சலுகைகளை வழங்கி இருக்கிறது அந்த நாடு. அது சீனா, அமெரிக்கா, ஜப்பான். தயாரிப்பை ஊக்கப்படுத்தவா அல்லது தரமானதாக்கவா தெரியல. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 சீனா என்பது சரியான பதில். அடுத்து 28வது கேள்விக்கு நுழையலாம். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஜனாதிபதி, ஆனால் அவர் சில நாட்களுக்குள் வெளியில வந்துட்டார். அது ஜெர்மன், சுவிஸ் அல்லது பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி. 5 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் சில நாட்களிலே அவர் வெளியில வந்து விட்டார். அதுதான் செய்தி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேர் தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் என்று. வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்வி அது சார்ந்த ஒரு கேள்வி வரும். எத்தனை நாளில் அவர் வெளியில் வந்துட்டார்? 5 ஆண்டுகள் சிறை, ஆனால் அவர் வந்தது குறுகிய காலத்தில். அது 10, 15 அல்லது 20. 3வது சைவர் விலையில மன்னிப்படி 20 நாட்களில் அவர் வெளியில் வந்து விட்டார். 20 அது எடுத்துக்கொள்ளுங்கள், 20 என்று. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. அது 20 என்பது சரியான பதில். 20 நாட்களுக்குள்ள அவர் வெளியில் வந்து விட்டார். அது காரணம் என்னன்னு தெரியல. 30வது கேள்வி. மிதி வண்டியை விட மெதுவாக செல்லும் புகையிரதம். மிதி வண்டியை விட மெதுவாக செல்லும் என்றால் அதுலயே நேரம் எனக்கு தெரியல. அது எந்த நாட்டில் சேவையில இருக்கு? இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான். அதுலயே நான் இப்ப போவான் நடந்து போகலாம், எனக்கு முடியல. அது அவ்வளவு சரியான ஆறுதலாக போகும். இந்தியா என்பது சரியான பதில். இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே என்றுதான் சொல்லியிருந்தார்கள். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இப்போது லீடர் போர்ட்டை பார்த்தபடி ஜியா நடேசன் is rocking the longest history. Okay. ஜியா நடேசன் 1558 புள்ளிகளோடு முதலிடத்திலும், செல்வி நித்யானந்தர்கள் 1386 புள்ளிகள் எடுத்திருக்கிறார் 2வது இடத்திலும், கலைவாணி மோனர்கள் 1373 புள்ளிகளை எடுத்து 3வது, பத்மினி அவர்கள் 1200 புள்ளிகளோடு 4வது இடத்தில் சிரித்தபடி இருக்கிறார். சரி பார்ப்போம். அடுத்து 31வது கேள்விக்கு நுழையலாம். சூடான் அடிலகு வகையினி வரும். உங்களுக்கு சூடு பிடிக்காது. சூடான் அமைந்திருப்பது எந்த கண்டத்தில்? சரியான பதிலை ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. எத்தனை பேர் பார்ப்போம். சூடான், சூடு பிடிக்காது உங்களுக்கு கேள்வி வருகிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேர் தந்திருக்கிறீர்கள். அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு நாடு. 32வது கேள்வி. இதன் தலைநகரம், சூடானின் தலைநகரம்
விடை இல்லாமல் சொல்லக்கூடியமா இருக்குமா? தெஹ்ரான், கர்தூம், கட்மாண்டு. தெஹ்ரான், கர்தூம் அல்லது கட்மாண்டு. இதில் ஏது சரியாக அமையும்? சூடானின் தலைநகரமாக இருப்பது வாழ்த்துக்கள். ஒரே ஒருவர் கர்தூம். கர்தூம் என்பது சூடானின் தலைநகரம். ஒரே ஒருவர் தான் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 33வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. சூடான் நாட்டினுடைய பணம். இது சூடான். டாலர், யூரோ அல்லது பவுண்ட். அதாவது சூடான் டாலர், சூடான் யூரோ, சூடான் பவுண்ட். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரியான பதிலை அதுவும் ஒரே ஒருவர் பவுண்ட் தந்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி அது யாரு? ஒற்றையில போகுது. 34வது கேள்வி உங்களுக்கானது. ஐவரி கோஸ்ட், ஆப்பிரிக்கா. அதோட ஒரு சார்ந்த கேள்வி. என்ன கேள்வி? ஐவரி கோஸ்ட் ஆப்பிரிக்காவினுடைய மேற்கில், வடக்கில் அல்லது தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. ஐவரி கோஸ்ட் ஆப்பிரிக்காவின் மேற்கு, வடக்கு, தெற்கு எங்கே பார்த்து கொண்டிருக்கிறது? அது மேற்கு பகுதியில இருக்கிற நாடு. யாருமே போடல. சரி, அது எனக்குரிய கேள்வியாக வந்துட்டது. அப்படி என்றால் 35வது கேள்வி. ஐவரி கோஸ்டினுடைய தலைநகரம் கேள்விப்பட்டீங்களா? ஐவரி கோஸ்டினுடைய தலைநகரம் நேபாள். அதனுடைய நடுப்பேர் ஜமுகாக்ரோ. அடுத்தது ஜமுகாக்ரோ. பேரே கொஞ்சம் நுழையாமத்தான் இருக்குது. சரி, 8 பேரும் சரியா தந்துருக்குது. அது ஒரு கேள்விப்படாத வீடியாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி 36வது கேள்வி உங்களுக்கானது. உத்தியோகபூர்வமான மொழி. ஐவரி கோஸ்ட் நாட்டினுடைய உத்தியோகபூர்வ மொழி எதுவாக இருக்கும்? இத்தாலி, ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு பேசுகிறார்? இத்தாலி, ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். பிரெஞ்சு மொழி பேசுகிறார். அதுதான் அவர்களுடைய உத்தியோகபூர்வ மொழி. மற்றும்படி வேறு மொழிகள் இருக்கிறது. 37வது கேள்வி உங்களுக்கானது. இங்கு முக்கியமான பொருளாதாரம் எதை ஆண்டியதாக இருக்கிறது? ஐவரி கோஸ்டின் முக்கிய பொருளாதாரம் மீன்பிடி, விவசாயம் அல்லது ஆயுதங்களை விற்பனை செய்கிறது. இதனுடைய முக்கியமான பொருள் ஆதாரம் எதுவாக இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் பார்க்கலாம். 4 தந்திருக்கிறீர்கள். விவசாயம் தான் அவர்களுடைய மொத்தமான பொருளாதார உந்து சக்தியா இருக்கிறது. 38வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. வாஷிங்டன் நகரம் அமெரிக்காவின் எத்தனையாவது மாநிலமாக சேர்ந்து கொண்டது? வாஷிங்டன் அமெரிக்காவின் 40, 41 அல்லது 42வது மாநிலமாக இணைந்து கொண்டது. சரி, சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக யாருமே தெரியல. 42வது மாநிலமாக இணைந்து கொண்டது. வாழ்த்துக்கள். அது எனக்கு அந்த புள்ளிகளை சேர்த்துக் கொள்கிறேன். 39வது கேள்வி. தீஸ்தா ஆறு. தீஸ்தா, தீட்சா, தீர்த்தான்னு சொல்லுகிறார்கள். அது தீஸ்தா என்று 2 உச்சரிப்பு போட்டிருந்தார்கள். 6 உள்ள நாடு தீஸ்தான்னு சொல்லுகிறார்கள். நேபாளம், பாகிஸ்தான், இந்தியா. சரியான பதிலை தந்திருப்பவர் ஒருவர் இந்தியாவிலே தான் இந்த தீஸ்தா ஆறு இருக்கிறது. நாங்கள் கேள்விப்படையில பார்ப்போம். சின்ன ஆறாக இருக்குமோ அல்லது பிரபலம் இல்லாத ஆறாக இருக்குமோ? யாழ், நிறைவான கேள்வி. யாழ் பொது நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு. எரிக்கப்பட்ட ஆண்டு எல்லோருமே நினைவில் வச்சிருப்பீர்கள். திறக்கப்பட்டது 1932, 33 அல்லது 34. அந்த நினைவு நாட்கள் அண்மையில் வந்திருக்கிறது. பார்க்கலாம். யாழ் பொது நூலகம் திறக்கப்பட்டது எந்த ஆண்டில் திறக்கப்பட்டது என்பதுதான் கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 1933ஆம் ஆண்டு என்பது சரியான பதிலாக இருக்கிறது. அப்படி என்றால் சரி, லீட போட்டு என்ன முடிவெடுத்திருக்கிறது? யார் கையில் கொடுப்போம்? ஜெயா நடேசன் அவர்கள் 1778 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே இருக்கிறார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். உற்சாகமாக விளையாடினார். 1, 2வதுல முதல்லே செல்வி நித்யானந்தன் நின்றிருந்தார். பிறகு ஜியா நடேசன் மாறியிருந்தார். 3ஆம் கட்டம் 2ஆம் 3ஆம் கட்டங்களில் அவரை தொடர்ந்து நின்றிருந்தார். வாழ்த்துக்கள். நிறைய புள்ளிகள் வித்தியாசம் அல்ல. ஜியா நடேசன் அவர்கள் 1778 புள்ளிகளோடு முதலிடத்திலும், செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1648 புள்ளிகளோடு 2வது இடத்தில். அங்காலே ஒரு 46 புள்ளிகள் குறைத்து கலைவாணி அவர்கள் 1602 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில். சிவம் இயக்க 1597 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இருப்பவர்களை ஒரு முறை யாராவது வாசித்து விடுங்கள். மற்றவர்களை ஒரு முறை வாசித்து விட்டார். நாளைக்கு பத்மினி இருப்பார். சிவமணி 1597 புள்ளிகள். 5வது இடத்துல பத்மினி 1368 புள்ளிகள். 6வது இடத்துல நேவிஸ் பிலிப்ஸ் 1311 புள்ளிகள்.
ஜெயமலர் ஜெயம் 1306 புள்ளிகள், சரோஜினி சோதரர் 1212 புள்ளிகள். 8 பேர் அன்புறவுகள் இணைந்திருந்தீர்கள், நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி ஜியான் அடிசனர்கள் என்று வெற்றியாளராக தெரிவாயிருக்கிறார். அவருடைய புற முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். போட்டி போட்டிருந்தார், இடையே மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அதுவும் ஒரு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான ஒரு கேள்வி உறவுகள் பக்கத்திலே அமெரிக்கா விமான இதுகளெல்லாம் நானும் எடுத்த கேள்விகளா இருந்தது இருப்பதால் எல்லோருக்குமே அது தட்டப்பட்டு. சிவதர்ஷினி, அந்த பிலிப்பைன்ஸின் புயல் என்ற பெயர் என்ன? வேற பெயர்? அது கல்மேகி புயல் தானே அது இந்த பெயர்? அந்த புயலும் அதான் நீங்கள் அது 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 கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அது ஏக்காவும் திங்கக்கிழமை அந்த நிகழ்ச்சியில நேற்று தந்தன அந்த புயலை பற்றி கல்மேகி புயல் தான் இருந்தது. வியட்நாமும் பிலிப்பைன்ஸிலும் வந்தது. அது தெரியல. நீங்கள் சிலவள்ள ஜப்பான் அப்படி பக்கத்துல நாடு மாறிட்டுதா தெரியல. நான் இருக்கேன் உங்களோட கதைச்சு பாக்குறேன். நீங்கள் அந்த பொது அறிவு கேள்வி, அதாவது அதோட இணைச்ச இன்றைய கேள்விகள் பார்க்கக்கூடிய இருந்ததா உங்களுக்கு? நான் இன்னும் பார்க்கவே இல்லை. பொது அறிவு அதாவது இந்த இணைக்கப்பட்ட கேள்வி அதை நான் தந்து விடலாம். நீங்கள் அதை சிந்திச்சு கொண்டிருக்கும் பட்சத்தில் நான் ஐவரி கோஸ்ட் சிவாஜி சிவதர்ஷினி சிவாஜி மன்னிப்பு ஐவரி கோஸ்ட் சொல்லி இருந்தார். அங்கால பிரெஞ்சு என்று சொன்னார். எனக்கு அதை சொன்னது இங்கிலீஷ் என்று கேட்டது. நான் ஆங்கிலம் கொண்டு போட்டுக்கிறேன். உத்தியோகபூர்வ மொழி அதான் திருப்பி சொன்னேன். பிரெஞ்சு எல்லாம் சொன்னேன். நான் சொன்னதே காதுல நின்று பேசியிருப்பேன். மற்ற அந்த ஒன்றொன்று போட்டது அது நான் போட்டது. அது சூடாண்டு அது தெரிஞ்சது. இது ஒன்று கிட்டத்தட்ட 2-3 கேள்வி ஒருவர் பதில் சொல்லி. சரி, கேள்வி நோய் நீக்கவல்ல இது தாயகத்தில் நான் கண்டதுண்டு. 5 எழுத்திலே ஒரு சொல்லு வர வேணும். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நோயை நீக்கவல்லதாக இது இருக்கிறது. தாயகத்தில தான் நாங்கள் இதை கண்டதுண்டு. இங்கு கண்டது இல்லை. 5 எழுத்திலே ஒரு சொல்லு. முதலும் இறுதியும் சேரும் போது ஒரு செயல்பாடு. உங்களுக்கு தெரியுமா செயல்பாடு என்றால்? ஒரு நாங்கள் எலும்பு ஓடு அத மாதிரியான ஒரு செயல்பாடு. இறுதி 2 எழுத்துக்கள் சேருகிற போது, அதாவது மெய் என்றால் உங்களுக்கு தெரியும், அதற்குரிய இன்னும் ஒரு பொருள் இருக்கிற அந்த மெய் என்ற அர்த்தத்தை அது தரும். மெய் என்றால் நான் குறிப்பிடுறது உடல் சார்ந்த, உடலை மெய் என்று சொல்வார்கள் தானே. மெய் அது பொய் அல்ல, மெய். இறுதி 2 எழுத்துக்கள் சேரும் போது அந்த மெய் என்று பொருளை தரக்கூடியதாக இருக்கும். 3வது சொல்லு தனித்து நின்றே பொருள் தரும் வல்லமை கொண்டது. 5 சொற்களில வர 3வது எழுத்து தனித்து நின்று பொருள் தரும். 4ஆம் எழுத்து தனிய நின்றால் அது ஒரு ஆங்கில மாதத்தை குறிக்கும். இது உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். 4வது எது என்ன? ஆங்கில மாதம் ஒன்றை குறிப்பிடுவதாக. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். மூன்றாவது சொல் நான் பார்க்கிறேன். 3வது சொல் தனித்தொரு பொருள் தான். ஐந்து எழுத்து சொல்லுதான் சிறிய சொல்லுன்னு பாருங்க. இரு சொற்கள் செய்த மெய் என்று கொடு. அதுக்கிடையில 2 பேர் டமக்கண்டு பிடிச்சிட்டார்கள். அதுதான் சில மூளைகள் சில நாள்ல சில பேர் பிடிப்பாங்க. தாயத்து நான் கண்டதுண்டு.
முதல் மற்றும் ஒரு செயல்பாடு. ஓகே. மீ. 4ஆம் எழுத்து மீ. உறுதி இரு தனித்து சொற்கள் சேர்ந்து இருக்கிறது. மெய். மெய்க்கும் வரும். மேதான் மேதான் மெய் என்று பொருட்படும். ஓகே. 3வது சொல் தனித்து பொருள் தரும். தனித்திருந்தே பொருள் தரும். ஒற்றை எழுத்தான் என்றாலும் அது ஒரு பொருளை தர முடியும். மெய் மெய். இந்த 3வது இந்த மெய்யன்றது இது உடம்புக்கானதா இல்ல உண்மையா? உடம்புக்கானது. உடம்புக்கானது. உடம்பு. ஓகே. இறுதி இரண்டும் மெய். எழுத்து. ஓகே. நோய் நீக்க வல்லன்னு சொல்றீங்க என்ன? ஆமாம். குரு நல்ல விடயம்தான். வருத்தங்களுக்கு கூடுதலா இயற்கை சார்ந்து நாங்கள் எடுக்கிறோம். கூடுதலா தான் பார்க்கிறோம். மாதம் வந்துட்டுது, மெய்க்கும் வந்துட்டு. பத்த மேனி என்று வருமா? என்ன அது பத்த மேனி என்று வரும்? பின்னுக்கு மேனி சரியா? பார்க்கலாம். அது அந்த வழியில போய் பார்க்கலாம். முதல் மற்றும் ஒரு செய்த ஒரு செயல் மேனி அது வரும். ஓகே. மாதம் மேயும் வரும். ஓகே. ஓ, அதான் மேனி. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி. அப்ப குப்பை மேனி. குப்பை கட்டிக்காரி வாணி. நன்றி. அவரேதான். முதலே எழுதி குப்பை மேனி. மேனி வந்தபடியா குப்பையை சேர்த்துட்டேன். இல்ல அது சரியா அதான் மேனி. நான் உடம்பு நேரடியா சொன்னாலும் உங்களுக்கு இல்ல உடம்புண்டா ஒரு சுத்தல்ல விடுவோம் மட்டும் மெய் என்றால் இப்ப இடம் படிச்சா இந்த மாதிரி இடம் பார்த்த மாதிரி எனக்கு பத்த மேனி தான் ஞாபகம். அது இடத்தின் பேர் இல்ல பத்தமே. ஆனா குப்பை மேனி சமைக்கிறதுமா அது? சமையல் இல்ல நினைக்க கழுவுற. சுகமில்லா ஆக்களுக்கு அந்த கடியதல் இருக்கிற ஆக்களுக்கு அதால கழுவுறது இருக்குது. அவிச்சு குடிக்கணுமா ஏதோ கணக்க செய்யறது. வைட் டிஸ்சார்ஜ் அந்த இது கெப்பத்தோட சம்பந்தப்பட்ட அந்த இது கடி இருக்கிறார்கள் பெண்கள் அதிகமா பாவிக்கிறாங்க. குப்பைகளுக்குள்ள இருக்கிறபடியா குப்பை அது என்ன செய்யறது? அவிச்சு போட்டு மேல் கழுவு. ஓகே ஓகே. மேல் கழுவுறது. சில பேர் குடிக்கிறதும் இருக்கலாம். குடிக்கிறதுக்கு இல்ல குடிக்கிறதுக்காக பாவிக்கிற இல்லைங்க ஆயுள் அவரை பாவிக்கிறவர். அப்ப கழுவுறதுதான் அவிச்சு மட்டும். இந்த நொச்சி லைத்தேசி காய்கறி போட்டு அவிப்பினுமல்லோ அது மாதிரி தனியா அவிக்கிறது. இது தனியா அந்த கடிக்கு மட்டும் இது பாவிக்கிறது. மட்டும்தான் இது பாவிக்கிறது. கடி பெண்களுக்கு வர போன் வந்து. நன்றி. நமக்கு வருகின்றது கேள்வி சேரம் தொகுப்போடு சிவதர்சினி ராகவன் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.